அனைவருக்கும் தமிழ் சொல்லி இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி போட்டுக்கிற ஃப்ரில் டைப் ஃப்ராக் அப்படின்னும் போது இதில் வந்து நம்ம ஃப்ரில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ராக் பார்த்துருக்கோம், அதனுடைய பாடி மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா பாடி மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் அதில் நெக்கை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நெக்கை நான் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் நெக்கை நான் வரைய போகிறோம். அதே தான் நம்ம வந்துட்டு துணியில் போட போகிறோம். ஸோ இதில் பாடியில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது புரியும். அப்படி பார்க்கலங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து அந்த ஃப்ராக்கோடைய வீடியோவையும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இருந்தாலும் நீங்கள் கண்டினியூவாக என்னுடைய வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் போன ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ஒரு ஃபுல் காம்பேக்டாக ஒரு நம்ம வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கணுங்கிற ஃபீலும் வரும். போட்டிருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 இயர்ஸ் பேபிக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து இது செஸ்டோடைய அளவு 22 எடுத்திருக்கோம். அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ கீழே ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஷிம்மி பெட்டிக்கோட் போட்ட மாதிரி ஃபுல்லாக டபுள் தி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஃப்ரில் எடுத்துகிட்டு அது மாதிரியும் போடலாம். இந்த டைப் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு அந்த மிடி டைப் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே நான் வந்து ஃப்ரில் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த ஃப்ரில் எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும், ஆக்சுவலாக இதனுடைய ஹைட்டு வந்து பாடி ஃபுல் லென்த்தை விட நம்மளோட பாடியோட ஹைட்டை லெஸ் பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்துட்டு ஸ்கர்ட்டோடைய ஹைட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 + 2 இப்போ வந்து மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ இந்த இடம் 1 இன்ச்சு இந்த கர்வ் வரைகிறோம். ஸோ இந்த நம்ம ஃப்ரில்லை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஃப்ரில் வந்து நம்ம வைக்கும் போதே வந்து இது மார்க் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி. 2 விதமாக இதில் வைக்கலாம் ஃப்ரில்லு. இப்போ வந்து ஒரு லேயரில் வந்து 4 இன்ச் இருக்குன்னா அதே மாதிரி எல்லா லேயரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹைட்டை வந்து டிவைட் பண்ணிக்கணும். எத்தனை ஃப்ரில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லேயர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைட்டை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து 12 இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சஸ்க்காக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் கேப்பில், அப்புறம் 5 இன்ச்சஸ் கேப்பில் வச்சுருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரில் ஃப்ராக்கு. ஸோ அதுக்கு பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், இங்கே 3, 4, 5 இந்த கேப் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து 4 லேயர் துணி. இந்த துணி வந்துட்டு 4 லேயர் துணி, அது மட்டும் மறக்காதீங்க. 4 லேயர்ஸ் ஆஃப் கிளாத் இது. ஸோ இந்த அகலம் தெரியும் உங்களுக்கு. பாடியோடைய ஸ்கர்ட் அளவு, பாடியோடைய அளவை தான் நம்ம ஸ்கர்ட்டுக்கு நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த ஹைட் வந்து புரிஞ்சிருச்சு. ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃப்ரில்லோடைய மெஷர்மெண்ட் எப்படி வைக்கிறது அது எனக்கு தெரியல, எவ்வளோ அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதுவும் சிம்பிள். இப்போ இது வந்து 6.5னா ஃபுல்லாக பிரித்தா எவ்வளோ வரும்? ஃபுல்லாக பிரித்தா இதனுடைய இடுப்புடைய அளவு வந்து 13 இன்ச்சஸ் வரும். அப்போ அந்த 13 இன்ச்சஸ் × 2 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டில் மேலே வந்து ஃப்ரில் எடுக்கிற ஃபஸ்ட் லேயர் ஃப்ரில் வந்து × 2 நம்ம 26 இன்ச்சஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து 26 இன்ச்சஸ்ங்கிறது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். எனக்கு நான் வந்து பின்பக்கமும் ஃப்ரில் வைக்கிறேன் அப்படின்னும் போது 26 இன்ச்சஸில் 2 பீசஸ் கிளாத் நம்ம எடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயரோடைய ஃப்ரில்லு. செகண்ட் லேயருக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறா இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது இப்போ ஒரு 7.5 வருது அப்படின்னா நம்ம வந்து அப்போ ஃபுல் லேயரோடைய கிளாத் வந்து 15 இன்ச்சஸ் வரும். இந்த இடம் வந்துட்டு நமக்கு 15 இன்ச்சஸ் வரும். 15 இன்ச்சஸ் வந்ததுன்னா அப்போ இது என்ன ஆகும், அடுத்த பீஸ் வந்து 30 இன்ச்சஸ்க்கு நான் எடுக்கிறேன் 2 பீஸு. இப்போ இந்த ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னா கிளாத்தை நம்ம 4 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மடித்து தைப்போம், இங்கேயும் மேலேயும் மடித்து தைப்போம். ஒரு ஃபோல்டு பண்ணுவோம், கீழே வந்து 2 ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ நான் வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போ இது அப்போ தான் இது க்ளோஸ் ஆகும். அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்து நான் வந்து இது 4 இன்ச்சு இருக்குன்னா நம்ம 5 இன்ச்சு துணி எடுக்கணும். இங்கே 5 இன்ச்சு இருக்குன்னா 6 இன்ச்சு துணி எடுக்கணும். இதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் அதுதான். ஸோ எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. லேயர் ஃப்ராக்குங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போ இந்த இடம் அளந்துக்கிறோம், எவ்வளோ வருதோ × 2. இப்போ வந்து இது 15 வருதுன்னா இது வந்து 17 வரும். 17 வந்ததுன்னா நமக்கு வந்து 34 இன்ச்சஸ் தேவைப்படும். இப்போது இந்த இது வந்து 17 இன்ச்சஸ் ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். அப்போ உங்களுக்கு 17 இன்ச்சஸ் வந்ததுன்னா 17 × 2 வந்து 34. அப்போ 2 பீஸ் எடுக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ இதனுடைய பீஸ் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. இதில் வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம இதை போட போகிறோம். ஓகே, நான் லைனிங் கொடுத்து தைக்கிறேன். ஸோ இந்த இடம் நம்ம நோட்டில் இருந்த மாதிரி 1.25 அப்படின்னும் போது இந்த இடத்துலேருந்து தான் நம்ம எப்போவுமே ப்ளவுஸ்க்கு எடுக்கணும். இந்த இடத்துலேருந்து நான் வந்து 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த அகலம் 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இங்கே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். இந்த ஆமோலோடைய சைஸ் 4.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். பேக் நெக் 1.5 இல்லைனா 2 எடுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு 3 இன்ச்சு எடுக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்கொயர் நெக் தான் நம்ம இதில் வரைய போகிறோம். இதை வந்துட்டு கட் பண்ணி அப்படியே வந்து மேல் கிளாத்தில் நம்ம போடலாம். மேல் கிளாத்தில் இதை அப்படியே போட்டு நம்ம இதை கட் பண்ணுறோம்.
லைனிங் க்ளாத் கொடுக்கறதுனால நான் வந்து நெக்குக்கெலாம் கிராஸ் பீஸ் வைக்கல, அப்படியே கொடுத்து எப்படி திருப்புறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதில் ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியும். இதில் ஸ்லீவும் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணாததுனால இந்த கிளாத்தையே நம்ம கொடுத்துட்டு திருப்ப போகிறோம். ஸோ கொஞ்சம் இடம் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஸ்லைட்டாக ஒரு பெண்டு கொடுக்கணும்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தம்மினா கொஞ்சம் தொப்பையாக வயிறு கொஞ்சம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தால் நம்ம இங்கே கொஞ்சம் பெண்டு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த நான் நெக் பீஸை அப்படியே விட்டுட்டு எப்படி நம்ம அதில் திருப்புறதுன்னு பார்க்குறோம். இதில் பேக்கில் ஓப்பன் நான் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கேன் ஓப்பன். எப்படி வச்சு நம்ம திருப்பலாம், அதையும் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கீழே ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா இந்த பாடியோடைய அளவுக்கு இங்கே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு இந்த இதனுடைய ஹைட்டு நம்ம 11 + 2 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இந்த கிராஸ் நம்ம வந்து அப்படியே வரைய வேண்டியது. இந்த ஷேப்பிங் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் தான் நம்ம எவ்வளோ லேயரில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணு இன்ச்சு, 4 இன்ச்சு, இந்த கேப் வந்து 4 இன்ச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த ஹைட் வந்துடும், மடிச்சு தைக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம அப்படியே லேயரு மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரில் வைக்கும்போது நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு 2 பக்கமும் அதே மாதிரி வந்துடும். வந்தது நம்ம எப்படி நம்ம அதை ஃப்ரில் அது மேலே வைக்கணுங்கிறதான் பார்க்குறது. ஸோ ஸ்கர்ட் கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரில் தான் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு லேயர் ஃப்ராக்கு. நீங்கள் எந்த வயசுக்கு வேணாலும் நீங்கள் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைக்கலாம். இதே நான் வந்து எனக்கு ஃப்ரில் ஃபுல்லாக வச்சுட்டு வேண்டும் அப்படின்னா நம்ம ஷிம்மிக்கு நம்ம அளவு போட்டோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அது மாதிரியும் வச்சு நம்ம ஃப்ரில் மாதிரி வச்சு நம்ம தைக்கலாம். இது வந்துட்டு சிம்பிளாக ஒரு டைப்பில் நான் தைக்கிறேன். ஸோ இதுவும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த லேயர் மாதிரி வைக்கும்போது தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த 2 சைட்லேயும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். இந்த சைட்லேயும் வரைஞ்சிக்கணும், பேக் சைட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கிட்டு லேயர் வைக்கிறத மேலே வச்சு விடணும். ஓகே, இப்போ லேயர் வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். தைக்கிறது பார்த்தோம்னா இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த மேல் துணியை லைனிங் கிளாத்தில் இப்படி வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். அதாவது ஸ்லீவு, ஷோல்டரு, நெக் பீஸு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டதும் ஒரு கட் கொடுக்கணும். எப்போவுமே வந்து அந்த திரும்புகிற இடத்துக்குலாம் ஒரு கட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்றோம். கட் கொடுத்ததும் இந்த பாக்ஸை அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பும் போது இந்த ஃபினிஷிங் நல்லா நமக்கு வரும். அதே மாதிரி பின்பக்கத்துக்கும் நம்ம வந்து கட் கொடுத்து அழகாக திருப்பிக்கிட்டோம்னா இந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்லீவ் இதில் அட்டாச் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த லைனிங்கே இப்படி கொடுத்து திருப்பும் போது ஸ்லீவ்லெஸில் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு இழுத்து விட்டுடுங்க. எட்ஜ் இந்த மாதிரி திரும்பலைன்னா ஸ்லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சிசரை எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு பெரிய ஊசியோடைய பின்பகுதி எடுத்துகிட்டு நம்ம குத்தி எடுக்கலாம். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்னா அந்த பெரிய ஊசியோடைய பின்பகுதியை வச்சு லேசாக குத்துங்க. அப்போ இந்த எட்ஜு அழகாக திரும்பிட்டு வரும். ரொம்ப குத்தி இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ எல்லா இடமும் இப்படி திரும்பிடும். இந்த பின்பகுதியில் இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதில் சின்னதாக ஒரு ஹூக்கும் இந்த மாதிரி மாட்டுற மாதிரி ஒன்று வச்சு தைச்சிடலாம். இப்போ இது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இப்படி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ பாடியோடைய பீஸ் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கீழே வந்து அந்த லேயருக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு ஃபோல்டிங் பண்ணால் போதும் 1/4 இன்ச் அளவுக்கு. அதாவது இது ஃப்ரில் வைக்கிற பக்கம். இது பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி மடித்து இப்படி தைக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் பண்ணி கீழே ஃபுல்லாக மடித்து தைச்சாச்சு. ஸோ 2 லேயர் 3 லேயரும் நம்ம தைச்சி முடிச்சிடணும். இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த இடத்துல ஃப்ரில் வரணும். அப்படி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி இப்படி நம்ம ஃப்ரில் வைக்கணும். இப்போ இதில் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரில் வச்சுட்டே வரோம். அதாவது 2 இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃப்ரில் வச்சுட்டு வரணும். இந்த ஸ்கர்ட் 2 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டு 3 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கோடு போட்டுங்க. இது 4 இன்ச்சஸ் கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி நம்ம பேக் சைடில் வைக்கணும், ஃப்ரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த நம்ம ஃப்ரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேயரை நம்ம வந்து மேலே வந்து மடிக்காத லேயர் தான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் லேயர் வைக்கும்போது அந்த லைன் எதுக்கு போடுறோன்னா, அந்த லைன் மேலே வைக்கிறதுக்காக தான் அதை போடுறது. இந்த 3 லேயரும் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் லேயரு அந்த செகண்டில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த செகண்ட் லேயர் வச்சிடணும். தேர்ட் லேயரையும் அதே மாதிரி மார்க் பண்ணதுனால அதிலே வைக்கும்பொழுது நமக்கு அழகாக இருக்கும். கீழே நம்ம மடித்து தைச்சிருவோம். மடித்து தைச்சிட்டதும் இது அழகாக வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டு டாப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. பாடி பீஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்கர்ட்டில் வந்து அந்த ஃப்ரில் லேயர் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள லேயர் ஈஸியாக வச்சுருவோம். செகண்ட் லேயர் வைக்கும்போது நம்ம கோடு போட்டுக்குங்க. அந்த கோட்டு மேலே தான் இந்த ஃப்ரில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதாவது தனித்தனி ஃபஸ்ட்டு பார்ட் ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஸ்கர்ட்டு தனியாக வச்சு ஜாயின் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரில் வந்து உள்ளே போயிடும் சைடில். பட் இது நம்ம வைக்கிறது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அந்த ஃப்ரில் வந்து மேலே நல்லா பஃப்னு வந்து நிற்கும் போது அந்த லேயர் ஃப்ராக்கோடைய அழகே அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். எந்த சைட் ஜாயிண்ட்டும் இல்லாமல் அழகாக தைக்கலாம். இது வைக்கும்பொழுது மட்டும் அந்த லைனில் மேலே அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. இது எத்தனை லேயர் நீங்கள் வச்சாலும் பிரச்சனையே கிடையாது, ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுறோம், அது மேலே நம்ம வந்து அந்த ஃப்ரில்லை வந்து அட்டாச் பண்ணிட்டு வரோம். ஃப்ரில் வைக்கும்பொழுது சின்ன ஒரு விஷயம், எதுலேயும் அந்த மடங்கிடாமல் துணி வந்து கிளாத் வந்து ஃபோல்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த லேயர் ஃப்ராக்குன்னும் பொழுது தைக்கிறதுக்கு ப்ராக்டிஸும் ஆகும், உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். டிசைன் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் வந்து அந்த நெட்டட் கிளாத் அது வச்சு தைக்கலாம். லேயர் வச்சாச்சு பாருங்கள். இந்த 2 3 லேயர் வச்சாச்சு. இதில் நீங்கள் எலாஸ்டிக் வச்சு தைச்சிங்கன்னா மிடி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அழகாக மிடி டைப்பில் உங்களுக்கு போட்ட மாதிரி ஆகிடும் லேயர் போட்டு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கர்ட் ரெடி ஆனதும் மேலே வந்து இந்த பாடி பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதோடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா ஃப்ராக், சூப்பரான ஒரு ஃப்ராக் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது தெரியும். நம்ம வந்துட்டு ஷிம்மி எப்படி அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே அட்டாச் பண்ணி விட்டுருவோம். ஓகே, பாடி பீஸு ஸ்கர்ட் பீஸு நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஃப்ளீட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அது வந்து ஃபோல்ட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் பேக் டெய்லரிங்கோடைய அந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்.
இப்போ இந்த ஃப்ராக்லேயே நீங்கள் வந்துட்டு நெட்டட் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லேயர் ஃப்ராக்கில் நீங்கள் நிறைய வந்து ஃப்ரீல்ஸும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டு ஒரு டாப் ஸ்டிச் போடலாம், லேஸ் வச்சும் தைக்கலாம். இதில் இப்போ வந்து தைக்கலாம் வாங்க சேனல் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பேக் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா, நீங்கள் வெளியே கற்றுக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு யூடியூப்பில் சூப்பராக ஒரு டெய்லரிங்கோடைய பேசிக்லேருந்துமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறது. இது மாதிரி பூனம் சாரியோடைய ப்ளவுஸ் பிட் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக நம்ம ஒரு லேயர் ஃப்ராக்கை அழகாக ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டோடைய லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ராக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். வாவ், சூப்பரான ஒரு ஃப்ராக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அதான் ஸ்கர்ட் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்கில் நீங்கள் வந்து லேஸ் வைக்கலாம், டிசைன் வைக்கலாம், ஸ்லீவ் வச்சுட்டு இன்னும் நிறைய நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். பேசிக்ன்றதுனால இது செய்கிறோம். நல்லது நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். நன்றி.